அஜித் குமார் நடித்த பிளாக் பஸ்டர் மூவி வலிமை இப்போ உங்க Z5 ஆப்ல பாருங்க. வினோத் இயக்கத்துல உருவான செம்ம மாஸ் ஆக்ஷன் என்டர்டைனர். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல ஹேர் growth ப்ரோமோட் பண்றதுக்கான ஒரு 3 சூப்பரான ஹெர்ப்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இந்த ஹெர்ப்ஸை நீங்க டெய்லி சாப்பிடுறதாலயோ இல்ல டாபிக்கலா அப்ளை பண்றதாலயோ கண்டிப்பா உங்களோட முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்பர் 1 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெமெடி தான் நெல்லிக்காய். இந்தியன் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லுவோம், ஆம்லா அப்படின்னு சொல்லுவோம். இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பர்டிகுலரா விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ இருக்கு. டெய்லி காலையில வெறும் வயிறுல நெல்லிக்காய் சாப்பிடுறதாலயோ இல்ல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதாலயோ நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்படி டெய்லி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உடம்புல நீங்க நிறைய நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம். முக்கியமா முடி கொட்டிட்டே இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றவங்க டெய்லி நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா முடி கொட்டுறது நிக்கிறது நீங்க பாப்பீங்க. டாபிக்கலா அப்ளை பண்றது பத்தி பார்த்தோம்னா கொஞ்சமா ஆம்லா ஆயிலோ இல்ல ஆம்லா எக்ஸ்ட்ராக்டோ எடுத்து உங்களோட ஸ்கேல்ப்ல ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிருங்க. சோ நீங்க நெல்லிக்காயை சாப்பிடலாம், ஜூஸா குடிக்கலாம், இல்ல இது மாதிரி டாபிக்கலா உங்களோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணலாம். அப்படியும் இல்லனா ஓரல் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய கிடைக்குது. அதாவது பவுடர் ஃபார்ம்ல இல்லனா டேப்லெட் ஃபார்ம்ல நிறைய ஆம்லா சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்குது. சோ அதையுமே நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்லா ஒரு சிலருக்கு அலர்ஜியை உருவாக்கும். சோ உங்களுக்கு ஆம்லா செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணுங்க. நம்பர் 2 ஆலோவேரா. ஆலோவேரால விட்டமின் ஏ, சி அண்ட் இ இருக்கு. அண்ட் டீப்பா மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கும் ஆலோவேரா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ கொஞ்சமா பியூரான செடியில இருந்து கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அதை உங்களுடைய ஸ்கேல்ப்ல மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம். நம்பர் 3 ரோஸ்மேரி ஆயில். இந்த ரோஸ்மேரி ஆயிலையும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்கு. இது ஹேர் growth ப்ரோமோட் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கேல்ப்ல இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்கும்ல, டேண்ட்ரஃப், இச்சினஸ், ஃபிளேக்கிங், இது மாதிரியான விஷயங்களையும் அது சரி செய்யறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஸ்மேரி ஆயிலை கொஞ்சமா எடுத்து உங்களோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிருங்க. இதை நீங்க ஒரு 4 வீக்ஸ்க்கு கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சூப்பரான எஃபெக்ட்ஸை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸ் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் growth இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியறதுக்கும் இந்த ஆயில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் சொன்ன இந்த 3 ரெமிடிஸையும் மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க IBC மங்கை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வராதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டென்சில் வாங்கிக்கலாம். அதை நீங்க இப்படி வச்சுட்டீங்கன்னா அது ஒரு இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆயிடும். அப்படியே நம்ம வரைஞ்சிட்டு எடுத்துடலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சோப்பு